மதிப்புக்குரிய மாவட்ட நீதிபதி அவர்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. வரவேண்டிய நிலைமை ஏற்படும் நானும் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு, வந்திருக்கேன். ஆனா நீதிபதியா இல்ல. மத்த உறவு எதுவுமே என் ஞாபகத்துல இல்ல. விவாகரத்து பத்திரத்துல போட்ட கையெழுத்து மை காஞ்சிருச்சு. ஆனா மனசுல ஏற்பட்ட காயம் இன்னும் ஈரமாத்தான் இருக்கு. மரணம் கூட பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிற உறவை நிச்சயமா நான் காயப்படுத்தல. அப்ப நான் காயப்படுத்தினேன்னு சொல்றீங்களா? அந்த கேள்விய உன் மனசையே கேட்டுப்பாரு. அது மனசாட்சி இல்லாதவங்க செய்ய வேண்டியது. எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல. எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டது வெறும் சட்டக்கல்லூரி பட்டதாரிய. நீங்க எது வேணும்னாலும் சொல்லலாம், நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பெண் உரிமையை விலைக்கு வாங்க முடியும் நம்புறவர் நீங்க. பெண் உரிமைங்கிறது புருஷனை கேவலப்படுத்துறது இல்ல. ஓகே, அதெல்லாம் என் மனசுல இருந்து நான் எப்போ தூக்கி எறிஞ்சாச்சு. ஓகே, நான் உங்க மனைவிங்கிறது வேணும்னா மறந்துடலாம். ஆனா சதீஷ் உங்க மகங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. என் மேல இருக்கிற கோபத்தை அவன் மேல காட்டாதீங்க. நீங்க எழுத போற சார்ஜ் ஷீட்ல தான் அவனுடைய எதிர்காலமே இருக்கு. அவன் உங்ககிட்ட வளரலங்கிறதுக்காக அவனை பழி வாங்கிடாதீங்க. நீ என்ன சொல்ற? அவன் குற்றவாளியா இருந்தாலும் சார்ஜ் ஷீட்ல மாத்தி எழுதணும் சொல்றியா? அது மட்டும் நிச்சயமா நடக்காது. சாரி, நான் உன்னை அப்படி டெஸ்பரேட்டா உங்களை தேடி வரல. ஒருவேளை உண்மை வேறையா இருந்தா பின்னால் அதை நினைச்சு நாம 2 பேருமே வருத்தப்பட வேண்டி வரும். அழறதுக்கு நான் இன்னும் கத்துக்கல. நீங்க அன்னைக்கு சதீஷ கேட்டீங்களே, அவன் உங்க கூட வர முடியுமா முடியாதான்னு. அப்படி அவன் உங்க கூட வந்திருந்து உங்க நிலையில வளர்ந்திருந்தானா இன்னைக்கு நீங்க என்ன தேடி வந்திருப்பீங்க. லட்சுமி, நோ, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லட்சுமி. உங்க அம்மா விட உங்களை காக்கி சட்டையோட பெத்திருக்கலாங்க. ஆனா என் பிள்ளைய பெத்தப்ப நான் பார்த்தது உங்க ரத்தத்தை. அதுக்கு காக்கி கலர் இல்ல. குட் பை.